Hi friends, welcome to Vismiya Kudil. இன்னைக்கு வந்து ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது எந்த இடம் எங்கே இருக்குது இப்படி எல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அதை வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த காலத்தில் சொல்லப்போனால் நம்ம சின்ன வயசுலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாட்டு மூட்டையெல்லாம் கட்டிட்டு தானே வெளில போவோம். அந்த மெமரிஸ் நமக்கு இன்னுமே இருக்குல்ல. பட் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் போகிறோம். எங்கே இப்போ வந்து ஆக்சுவலாக நிறைய பணம் இருக்குது, ஆனால் மெமரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நமக்கு பணம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து திரும்ப க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்தது. இன்னொன்று நமக்குமே அது நல்லது அப்படிங்கிறதுனால காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி ஈவன் தண்ணி கூட, தண்ணி வந்து ஒரு 5 லிட்டர் மாதிரி தண்ணி எடுத்தாச்சு. வத்தல் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக பொரிச்சு வச்சாச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அடை வந்து சிகப்பரிசி அந்த கவுனி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு அடை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் காரக்குழம்பும் வச்சுருந்தேன். ரைஸை வந்து அப்படியே நம்ம காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரோடையே வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லதாக தான் இருந்தது. மத்தியானம் 2 மணிக்கு எடுத்து சாப்பிட்றப்ப கூட நல்லா சுட சுட இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து ப்ளம் கேக்கு ப்ளஸ் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். கரண்டி இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ குக்கர் மட்டும் கொஞ்சம் வெயிட், அதனால் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இடத்துலலாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக வந்து இந்த இடத்த பற்றி யோசிக்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நம்மளை விட பல மடங்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, இப்போ என்ன நம்ம பெருசாக மாடர்ன் லைஃப் வாழ்கிறோம், இப்போ என்ன பெரிய டெக்னாலஜி இருக்குது, அப்போவே அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில நம்மளோட ஆஃப்டர் இந்த ட்ரிப் எப்படி இருந்தது அதுவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு இடத்துல சூப்பராக எங்களுக்குன்னே அந்த இடத்த சரி பண்ணி வச்சுருந்தா மாதிரி இருந்தது. அதில் காலையில் கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்டாச்சு. என்ன நம்ம செய்ய போகிற வேலை அப்படிங்கிறதுனால காலையில் பொங்கல், சாம்பார், சட்னி, அடை இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தோம். ஓகே, நம்ம கரெக்டாக தான் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் போல், சாப்பிட்டதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அன்னைக்கு சாப்பிட்ட கலோரிஸ் அன்னைக்கே பேர்ன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம்ல, ஸோ இந்த மாதிரி நல்லா பச்சை பசேர்னு இருந்ததுன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும்ல. அங்கே வந்து புளியங்காய் தோப்பு மாதிரி இருந்தது. அது இந்த ஹைவேஸில் பக்கத்துலேயே. அதனால் அந்த புளியங்காயை வந்து ஆக்சுவலாக பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொல்லி ஃபுல்லும் பறிச்சிட்டோம். கொஞ்சம் காயாவுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோவுக்கு மேலே வந்து பறிச்சாச்சு. அந்த காயை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அம்மாலாம் சொன்னாங்க அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சு பித்தளை ஜாமான் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த காயை கொண்டு போய் மாடியில் நல்ல வெயிலில் காய போட்டோம்னா அது வந்து புளியாக மாறிடுமோ அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த விளையாட்டு யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க? எனக்கு ரொம்ப ஆசை. பட் இப்போ வந்து அந்த ஒரு கை ஃப்ராக்சர் ஆனதுனால என்னால் ட்ரை பண்ண முடியாது. பாப்பா லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து விளையாண்டுட்டேன். நாங்கள் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டை, திருவண்ணாமலைக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து இருக்குது. இது வந்து இதுக்குன்னு அவ்வளோ வரலாறு இருக்குது. இதுக்கு எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் கைடு யாரும் இல்லை. ஒரே ஒரு ஆட்டோமேன் சொன்னது தான். இங்கே சின்ன சின்ன கூண்டு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஜெயிலாம். யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அதில் வந்து போட்டுருவாங்களாம். நம்ம இப்போ என்ன பெரிய ஸ்பைரல் படிக்கட்டெல்லாம் போடுறோம், அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கருங்கல்லையே யோசித்து ஒரு படி மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பீரங்கி இருந்தது. ஏன்னா இது வந்து செஞ்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பான நகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வந்து இருப்பாங்களாம். அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான கோட்டை அப்படின்னா இந்த செஞ்சிக்கோட்டை தானா. அப்போவே ராஜாவோட பெட்ரூம்லேருந்து அவங்க வந்து வச்சுருந்த அந்த மணிக்கூண்டு ஒவ்வொரு லேயர்லேயும், இப்போ வந்து நம்ம சிசிடிவி கேமரா வைக்கிறோம்ல, அப்போயே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி பீப்புள் இருப்பாங்களாம். அதை வச்சு யாருமே நம்மளை தாக்கக்கூடாதுன்னு பாதுகாப்பாங்களாம். தானிய கிடங்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த காலத்தில் நகை இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு வரதை விட இந்த மாதிரி அந்த தானியங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வருவாங்களாம். அதை பாதுகாக்கிறதுக்காக அத்தனை தானிய கிடங்கு, கோவில், அதுக்கப்புறமா அந்தப்புறம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டைனா என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட கவர்மெண்ட் சரியாக பாதுகாக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். பாதுகாத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். இதுதான் வந்து அதோட டாப் வியூவு. ஒரு கோவில் கூட தெரியுது பாருங்கள். ஸோ இந்த வருஷம் நியூ இயருக்கு ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக போன ஒரு ட்ரிப்பு தான். எனக்கு அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, இந்த இடத்துல நீங்களும் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணேன். இன்னொன்று, நீங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அந்த மலை ஏறுறதையும்
ப்ளஸ் வந்து கிரிவலத்தையும் ஒரே நாளில் பிளான் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து டவுன் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா மொபைலில் சார்ஜும் டவுனு ப்ளஸ் நானும் டவுன் ஆனதுனால நான் இதையும் ஷூட் பண்ணலை. இது வந்து ரெண்டும் ஒரே நாளில் வந்து பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்று இந்த செஞ்சிக்கோட்டை போகணும், இல்லைன்னா கிரிவலம் போகணும். ஏன்னா ரெண்டும் ஒரே நாளில் பிளான் பண்ணிங்கன்னா டயர்டாகிடுவீங்க. ஆனால் பாப்பாலாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ண. அவள் எப்போதுமே அவளுக்குன்னு எந்த இடத்துக்கும் நம்ம கூப்பிட்டு போகலை அப்படின்னா கூட நாங்கள் வர இடத்த எல்லாமே அவளுக்கான இடத்த வந்து இடமா மாற்றிப்பா. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் எப்போதுமே வந்து பார்ப்பேன். நான் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் அவள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. போகிற இடத்துக்கெல்லாம் தகுந்த மாதிரி அவளை வந்து அடாப்ட் பண்ணிக்குவா. இன்னொன்று, நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. தண்ணி எடுக்காமல் ஏறாதீங்க. எனக்கு இந்த ஒருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஏற வச்சுட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பாதியிலே நம்ம வந்துடலாமா அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ வந்து போகிறவங்க ஒரு ஸ்டேஞ்சர் தான். அவங்க வந்து நீங்கள் வந்து இதை போய் பார்க்கலன்னா லைஃப் டைம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீங்கள் ஒரு 60% வந்துட்டீங்க, 40% நடந்து போய் பார்த்துருங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு டாப் வியூவுமே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட நார்மல் ரொட்டீனுக்கு எனக்கு வரதுக்கே வந்து ஒரு 2 days ஆனது. ஸோ நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிம்னி வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். எப்போதுமே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஒரு திங்ஸ் வந்து மாடர்னாகவும் காஸ்ட்லியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு அதோட மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். இது வந்து கிளாஸ் டைப் அப்படிங்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதனால் வந்து ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் வந்து பண்ணாங்க. நீங்கள் வந்து சிம்னி எல்லாம் வாங்குனீங்கன்னா ஃபில்டர் வச்சே வாங்குங்க. அந்த ஃபில்டரை வாங்கி நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சோண்டு காஸ்டிக் சோடா போட்டு க்ளீன் பண்ணோம்னாலே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு தான் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் நிறைய டைம் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப மாடர்னாக வேண்டாம் அப்படிங்கிறத. பட் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்கவே இல்லை. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தடவை ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 2800 rupees வரைக்கும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பண்ணி ஆக்சுவலாக 1 year ஆகுது. எவ்வளோ க்ரீஸ் உள்ளே இருந்திருக்கு பாருங்கள். நம்ம ஆட்டோ க்ளீன் வந்து போட்டு விடுவோம், அதில் ஃபியூ ட்ராப்ஸ் தான் வந்து வெளில வரும் அந்த எண்ணெய் பிசுக்கு. மற்றபடி நீங்களே கொஞ்சம் ப்ரஷ் வச்சு ஜென்ரலாக அவுட்டர்லலாம் க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போதுமே இது மாதிரி ஒரு கிளீனிங்கெல்லாம் வரப்போ நான் அதை வந்து கொஞ்சம் கற்றுப்பேன். மேக்ஸிமம் யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு தடவையும் சர்வீஸ்க்கு கெஞ்சிட்டு இல்லாமல் நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நீங்கள் இந்த மாதிரி நினச்சிருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கழுத்து கருப்புக்கு நிறைய பேர் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. கடுக்காயை நல்லா இழைச்சி போட்டாலே அந்த கழுத்தில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் வந்து குறையும். அது மேபி ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவுமே போட்டிருக்கேன். இருந்தாலும் விலாகில் போட்டால் தான் நிறைய பேருக்கு அது பார்க்குறதுக்கு தோணுதா இல்லை அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால் நான் வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு இலக்கல் வச்சு கடுக்காயை நல்லா இழைச்சிடுங்க. பொடியை விட இந்த மாதிரி கடுக்காயாக வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து கழுத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட அண்டர் ஐ சர்க்கிளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எடுத்து உங்களுக்கு எங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படியெல்லாம் இந்த வருஷம் நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணீங்க, என்னெல்லாம் வந்து நிறைய எப்போதுமே ஒரு சொல்யூஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தில் மனசில் மட்டும் வச்சுட்டு நம்ம அமைதியாக செஞ்சிட்டோம்னாலே அதை ஃபாலோ பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து 25 எண்டில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி 24லேயுமே நான் என்னோட லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது அவுட் சைட் ஃபுட்டு. அதை வந்து நான் மாற்றிட்டேன். ஸோ லாஸ்ட் இயர் என்னோட மனசுக்குள்ளே ரெசல்யூஷன் எடுத்ததை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.